ஸோ கைஸ் ஃபைனலி வந்து ரெசல்மேனியாவும் முடிஞ்சாச்சு. ஆஃப்டர் ரெசல்மேனியாவும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் மட்டும் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு அனதர் அப்டேட் வீடியோவில் வந்து மீடியா அப்டேட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் இந்த அப்டேட் வீடியோ வந்து கொஞ்சம் முக்கியமாகவே இருக்க போகுது. கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, ஸோ அதாவது ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்ததுனால ஸோ இதில் ஒரு சில முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஸோ குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட ரெசல்மேனியாவோட ரிவ்யூ வீடியோலையும் சரி, ஸோ நேற்றைக்கு ரா எபிசோட ரிவ்யூ வீடியோலையும் சரி, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக இருக்க போகிறான்னு சொன்னோம்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பிராக் லெஸ்னர் வந்து உண்மையாகவே ரெசல்மேனியா 42 வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக வந்து நம்ம, அதாவது இது மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த இது மற்றும் இன்னும் சில ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎம் பங்கை பற்றி தான். ஸோ குறிப்பாக சிஎம் பங்கு வந்து ரெசல்மேனியா 42ல் அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணி ஸோ அந்த மேட்ச்சில் தோத்துட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து நீ சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ அது ஹாப்பி தான். ஸோ ஆனால் ஒரு சில ஃபேன்ஸெல்லாம் சரி, ஸோ ரொம்ப, அதாவது ரோமன் 1000 தான் ஜெயிக்கணும்னு இருந்தாலும் ஸோ சிஎம் பங்க் தோத்தது ஒரு சிலவர்த்துக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். ஏன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள். சரி, நம்ம தான் வருத்தப்படுறோன்னு பார்த்தா அந்த மனுஷன் தோத்த அன்னைக்கே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்களை சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து அவர் தோத்து ரிங்குக்கு கீழே படுத்து கிடக்கிறாரு. ஸோ அங்கே நின்றுட்டு அங்கே ஒரு சில ஃபேன்ஸ்கள்கிட்ட ஃபன்னியான ஒரு சில விஷயங்களையும் பண்ணிட்டு நிற்க முடியாமல், அதாவது அவர் அந்த மேட்ச்லேயே வந்து கொஞ்சம் கன்கஷன் ஆகி உளுந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுல. ஸோ அந்த கேரக்டரை அப்படியே டெவலப் பண்ணுறாராமா. ஸோ அதை வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு கொஞ்சம் சிரிப்பு காணிக்கிற விதமாக ஃபன்னான ஒரு சில விஷயங்களும் பண்ணுறாரு. அதாவது நின்று அப்படியே உருண்டு எடுத்து ஒரு குடிகாரம் உளுந்த மாதிரி உருண்டு கிடக்கிறாரு. ஸோ பல்ட்டி அடிக்கிறாரு. ஸோ தண்ணி கொடுக்குறாங்க, அதையும் ஃபன்னியாக குடிக்கிறாரு. அதுக்கடுத்து படுத்து கிடந்துட்டு ஒழுங்காக ஸ்லோவாக எந்திரிக்க வேண்டியதானே, அதையும் காலை உண்ணி ரூமாக்கின்ற மாதிரி எந்திரிச்சு நிற்கலாம்னு சொல்லி ஸோ கொஞ்சம் ஃபன்னியான விஷயங்களை ஸோ அவருக்கு ஒரு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஓகே, சில ஃபேன்ஸ்கள் வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ அவர் கொஞ்சம் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட மியூசிக்கும் போட்டு ஹிட் பண்ணுறாங்க. விட்டாந்தாலும் அப்படியே படுத்து கிடப்பான். ஸோ பேசாமல் மியூசிக்கை போட்டு அவரை கூடலான்னு சொன்னால் அந்த மியூசிக் கேட்டால் தான் உண்டு அவர் ஒரு மாதிரி ஃபன்னியாக பற்றி என்ன ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பட் நம்ம சிஎம்ங்க சும்மா குறைவெல்லாம் இடம் போடக்கூடாது. அந்த மனுஷன் ஒரு கோளாறான ஆள். ஸோ அவர் எங்கே இருந்தாலும் ஒரு சில கான்ட்ரவர்சியை வந்து இழுத்துட்டு வந்துடுவார். ஸோ டபிள்யூடபிள்யூ கான்ட்ரவர்சி எடுத்துகிட்டு தான் வெளியே போனார். ஸோ யூஎஃப்சிக்கு போனார், அங்கே ஒழுங்காக சக்ஸஸ் ஆகல. ஏடபிள்யூக்கு போனார், அங்கேயும் சண்டை போட்டு அடியெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூலாம் வந்துட்டார். ஸோ மேட்சும் வந்து அவர் தோற்றுருக்காரு. பட் அந்த மனுஷன் ஏதோ கொஞ்சம் திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இப்போ டபிள்யூடபிள்யூல வேறு லெவலில் வந்து என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் மேட்ச் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, அவர் இப்போ அவரோட ரிட்டைர்மெண்ட் டைம் வந்துட்டுல. அவருக்கு 1000 தான் இருந்தாலும் வயசு ஆகிட்டு 46 வயசாகிருக்கு. இன்னும் மிஞ்சி போனால் அவர் நிறையா எல்லாம் வருஷங்கள் இருக்க முடியாது. ஸோ குறிப்பாக இன்னும் 2 வருஷத்துக்கு வேணால் அவர் வந்து ரெசல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால வந்து அவர் இருக்கிற டைமில் வந்து ஃபேன்ஸுக்கு கூட கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு அவரோட மூமெண்ட்டையும் வந்து அவர் வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. பட் 1000 தான் அவர் கோளாறான ஆளாக இருந்தாலும் ஸோ தலைவனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற சிஎம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காரு. இப்போ ரெசல்மேனியாவில் ஒரு பாவம் ஒருத்தருக்கு உதவி பண்ண வந்து ஆர்கே வாங்கிட்டு போச்சு. அந்த பேட் மெகஃபியோட நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் சின்ஸ் 2017 பேபி இன் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ரெஸ்லிங் பிஸ்னஸ் தேங்க் டு ஜெல்லி ரோல்னு சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல வந்து 2017க்கு அப்புறமா வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ரெஸ்லிங்குள்ளே போயிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜெல்லி ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவர் இப்போ டபிள்யூ போகிறது மாதிரியே ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. போதும், இப்போ அவங்க ரெஸ்லிங்கும் போதும், நீங்களும் போதும், என்ன நடக்குதுன்னே தெரியல, சும்மா அடித்து தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ ஜெல்லி ரோல் ஆல்ரெடி வந்து ஸோ அதாவது ஜெல்லி ரோல் வந்து ரேண்டிட்டையும் சொன்னார், இவர்கிட்டையும் சொன்னார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. ஸோ இப்போ ஜெல்லி ரோல் சொன்னதை ஸோ இவர் வந்து ஒத்துக்கிட்டார் போல். ஸோ அதுக்கு தான் தேங்கி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இதுக்கு காரணம் வேறு கூட இருக்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் அவரோட பேட் மேக்கஃபி ஷோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அதாவது எனக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்கடா. ஸோ இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கண்ணாடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு காமிச்சிட்டீங்க. அதுக்கு பின்னுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எனக்கு காமிச்சிட்டீங்க. எல்லாம் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. நான் இதுக்கு மேலே ரெஸ்லிங் வர மாட்டேன். ஸோ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ WWE மொத்தமாக போகிறது மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதை தான் அவர் ஒரு இது ரியலாக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்காக ஒரு மூமெண்ட் தேவைன்னு என்ன கூப்பிட்டு வந்தீங்க, பட் சம்மந்தம் இல்லாமல் என்ன அடித்து துரத்துன மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பேன் மேகஃபி சொல்ல வர்றாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரில, ஸோ இவர் வந்ததுனால என்னமோ டிக்கெட் 12,000 டிக்கெட் வித்த மாரி பேசுகிறாரு. அடுத்தது பெக்கி லிஞ்ச் இப்போ ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அதாவது ரெஸ்ல்மேனியாலே அதிக முறை வின் பண்ண ஒரே உமன் ரெஸ்லராக பெக்கி லிஞ்ச் தான் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 ரெஸ்ல்மேனியாவில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. பெக்கி லிஞ்ச் இப்போ ஒரு விஷயத்த கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ அவங்க WWE போட்டிருக்க கான்ட்ராக்ட் தான் அவங்களுடைய ஃபைனல் கான்ட்ராக்ட்னு சொல்லப்படுது. ஸோ எப்போ அவங்களுடைய WWE கான்ட்ராக்ட் முடிய போகுதோ, ஸோ அதுக்கப்புறமா அவங்க இதுக்கப்புறம் ரீசைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க WWE என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், அவங்களாம் ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்ததாக கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு பேஜி WWE வந்திருக்காங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் பேஜி நம்ம ஏஜ்லேயும் மீட் பண்ணி கொரில்லா பர்சஸ்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக ESPN ரீசெண்ட் டைமில் ஒரு ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது ரெஸ்ல்மேனியா மூமெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் ரெஸ்ல்மேனியாவில் நடந்ததில் ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்ல்மேனியா மூமெண்ட்டாக அவங்க ஏதோ பார்க்குறாங்கன்னா, ஸோ ரெஸ்ல்மேனியா 30 அப்போ நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை பிராக் லெஸ்னர் முடிச்சார்ல. ஸோ அதுதான் ESPN பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க அதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ லிட்டலாக மோஸ்ட் ஆஃப் WWE ஃபேன்ஸ் எல்லாம் அதுதான் விரும்புவாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். ஸோ காரணம் என்னென்னா, ஸோ அது ரொம்ப ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்ஸ். ஒரு 20 வருஷமாக அண்டர்டேக்கரை யாராலையும் ரெஸ்ல்மேனியாஸில் தோக்கடிச்சது கிடையாது, தோக்கடிக்க முடியலை. பட் அந்த ரெக்கார்டை 21வது ரெஸ்ல்மேனியாவில் பிராக் லெஸ்னர் முடிச்சு விட்டாரு. அது இப்போ மாதிரி கிடையாது. முன்னாம அது அந்த அளவுக்கு ஷாக்கிங்காக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அண்டர்டேக்கர் தோற்ற உடனே அங்கே இருக்கிற அரேனாவே ஒரு சில வினாடிகளுக்கு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிராக் லெஸ்னர் ஒரு வேறு லெவல் பீஸ்டாக ஸோ WWE வளம் வந்தார். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு காரணமாக இருந்தது அந்த ஒரு ஸ்ட்ரீக் இஸ் ஓவர் தான், அந்த ஒரு மூமெண்ட் தான். அடுத்ததாக WWE பிராக் லெஸ்னருக்கான ஒரு நியூ மெர்ச்சன்டைஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது தேங்க்யூ பிராக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஷர்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு மனுஷன் ரிட்டையர்ட் ஆகிடக்கூடாது, ஃபேன்ஸ் எல்லாத்தையும் எமோஷ்னல் ஆகிடக்கூடாது. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ஓகே, அது அவங்களோட பிஸ்னஸ் தான். இருந்தாலும் பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட்டு பீஸ்ட்டு அவர் நினச்சாருனா தான் அவர் நினச்சா போயிடுவார். அது அவரோட இன்ட்ரெஸ்ட்டு. பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே அது ஒரு சேடஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தாலும், ஸோ அந்த மூமெண்ட் மேபி கதை இதோட முடியலை. இன்னும் ஒரே சம்பவம் மட்டும் பிராக் லெஸ்னர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. இதை ரூமர்னு சொல்கிறத விட ஒரு 100% நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 1000 தான் இப்போ எல்லாருமே பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாருன்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில சோர்சஸும் சொல்கிறாங்க. பட் WWE தரப்பில் இருந்தாலும் சரி, பிராக் லெஸ்னர் தரப்புல இருந்தாலும் சரி, ரா எபிசோட்ல பால்ஹேமனே ஃபாரெவர்னுலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படியே பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி ஸோ எந்த ஒரு அஃபிஷியல்ஸும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதுக்கான காரணம் நான் ரெஸ்ல்மேனியா 42 டே 2ல் பிராக் லெஸ்னர், அதாவது அந்த ரிவ்யூ போட்டிருந்தேன் தெரியுமா, அதுலேயே சொல்லியிருந்தேன் பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆனார் தெரியுமா. ஸோ அது ரிட்டைர்மெண்ட், அதாவது ரிட்டைர்மெண்ட்டாக அது ரிட்டைர்மெண்ட் மேட்சாக அது இருக்காது. ஸோ அதாவது அவரோட கடைசி ரெஸ்ல்மேனியா மேட்சுங்கிறதுனால தான் அவர் அந்த ஷூலேஸு அது எல்லாத்தையுமே கலத்தி வச்சுட்டு போனார். ஒழிய அவருக்கான ரிட்டைர்மெண்ட் மேட்ச் மேபி சம்மர் ஸ்லாமில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அது எல்லாம் மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்கு, அதாவது இவங்களாம் இந்த ரூமரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சம்மர் ஸ்லாமில் பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஒன்றும் கொடுக்கல. ஸோ பிராக் லெஸ்னர் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட் ஆவார். பட் அது எந்த டைம் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிராக்
பிராக் லெஸ்னரோட பர்ஃபெக்டான டைம் அவர் எங்கே கரெக்டாக ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மர்ஸ்லாம் 2026 தான். ஸோ அது வந்து அவரோட ஹோம் டவுன் கனடாவில் வந்து நடக்குது. ஸோ அதனால் பிராக் லெஸ்னர் அவரோட ஹோம் டவுனில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனால் இது ஒரு பர்ஃபெக்ட்லி டைமாக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதனால் பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நானுமே வந்து ஃபீலிங்கில் தான் இருக்கேன். எப்படி பார்த்தாலும் இன்னொரு 3 மாதம் வேணால் WWE இருப்பார். அதுவுமே அவர் ஃபுல்லாலாம் வர மாட்டார். ஒரு அப்பியரன்ஸு ஒரு மேட்ச் தான் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவரோட கரியர் வந்து டன்னு தான். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் இன்னொரு சின்ன வாய்ப்பு என்னென்னா பிராக் லெஸ்னரை இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு 70% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து ரெஸ்ல்மனியாகி முன்ன வந்து நம்ம கந்தர் வந்து நம்ம பார்லிமெண்ட் வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருப்பார். ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுவும் அவரோட கந்தர் தான் வந்து கரியர் கில்லர். ஸோ ரெஸ்ல்மனியாவில் கூட அவரோட என்ட்ரன்ஸில் வந்து கரியர் கில்லர்னு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஸோ ஒரு ரெஸ்லர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாருன்னா ரீசெண்ட் டைமில் எல்லாத்தையும் அவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏஜே ஸ்டைல்ஸ், ஜான்சன், கோல்டுபெர்க்னு சொல்லி. ஸோ அந்த வரிசையில் கண்டிப்பாக கந்தரையும் வந்து WWE அடக்கிடுவாங்க. காரணம் இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு சின்ன டீஸை வந்து அவங்க அப்போயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து கந்தர் வந்து கேட்கலாம். ஸோ நான் தான் வந்துட்டு அன்னைக்கு வந்து கேட்டேனே, நீ எனக்கு கண்டிப்பாக நீ நினச்சா நடக்கும். எனக்கு பிராக் லெஸ்னர் கூட ஃபைட் பண்ணணும். பிராக் லெஸ்னர் அவன் நினச்சி ஒன்றும் ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடாது. அவனோட ரிட்டைர்மெண்ட்டை நான் தான் எழுதணும். ஸோ நான் தான் அவனை வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து மேக்ஸிமம் வந்து பால் ஹேமனை வந்து தொந்தரவு பண்ணலாம். ஸோ அவரை வந்து நிறைய வந்து அடிக்கலாம். ஸோ டார்ச்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பட் பிராக் லெஸ்னர் வராத மாதிரி இருக்காது. எண்ட் ஆஃப் த டேல ஸோ நம்ம கந்தர் வந்து அவரோட ஈகோவை கிண்டிடுவார். ஸோ பால் ஹேமன் பெஸ்ட் ஃப்ரெண்டான பால் ஹேமன் வந்து கந்தர் வந்து அடித்து தள்ளிடுவார். ஸோ இதை அவரை காப்பாற்றுறதுக்காண்டி வேணால் ஸோ பிராக் லெஸ்னர் வந்து அவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து அந்த மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ இதனால் இவங்களுக்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கும். ஸோ அதில் கந்தர் வந்து ஸோ பாலியம் இந்த மாதிரி பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறது ஸோ ஓரளவு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பட் அந்த மேட்ச்சில் நம்ம பிராக் லெஸ்னர் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரோட கடைசி மேட்ச் ஸோ நான் இதுக்கு முன்னே சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய அப்டேட் இருந்திருந்து பிராக் லெஸ்னர் WWE இதுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் ஆகிறாருன்னா, அதாவது பிராக் லெஸ்னர் வந்து WWE என்ன சொன்னார்னா, ஸோ அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் இதுக்கு மேலே அவர் எந்த ஒரு மேட்சையுமே வந்து தோக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். பட் அவர் வந்து ஒபா ஃபெம்பி அகேன்ஸ்டாக வந்து தோற்றிருந்தார். ஸோ அது வந்து ஒபா ஃபெம்பியை WWE அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பிக் திங், அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பிராக் லெஸ்னர், அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பீஸ்டாக வந்து வளர்த்து விட்றதுக்காக பிராக் லெஸ்னர் வந்து பண்ண வேலை தான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ அதனால தான் அவர் சொன்னதே வந்து காப்பாற்றணும்ல. ஸோ அதுக்காக தான் சரிப்பா நான் தோக்குறது வரைக்கும், அதாவது நான் இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் நான் இதுக்கு மேலே எந்த ஒரு மேட்சும் வந்து தோக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் அந்த மேட்சை தோற்றதுனால ஸோ இதே வந்து அப்படியே கவுண்டர் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட கடைசி ரெஸ்ல்மனியா அப்படிங்கிறதுனால அதையும் வந்து கலத்தி வச்சு அதை மேட்ச் பண்ணிக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹைலி ஒரு 170% அவருக்கான ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் 2026 இருக்க போகுது. ஸோ இன்னொரு சில மாதங்கள், அதாவது இன்னொரு 2 அப்பியரன்ஸ் வந்து நம்ம WWE பிராக் லெஸ்னரை பார்க்கலாம். ஒரு அப்பியரன்ஸும் ஒரு மேட்சும் வந்து நான் கண்டிப்பாக வந்து பிராக் லெஸ்னர் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த குந்தருக்கான கதை, குந்தர் பால் ஹேமனை வச்சு ஓட்டிக்கிட்டு ஸோ எண்ட் ஆஃப் த டேல ஸோ குந்தர்கிட்ட இருந்து பால் ஹேமனை காப்பாற்றுறதுக்கு பிராக் லெஸ்னர் வந்து வருவார். சரி அப்படியே அதாவது அப்படியே சம்மர் ஸ்லாம்ல வந்து பிராக் லெஸ்னர் vs குந்தருக்கான மேட்ச் நடந்தாலும் அந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து பிராக் லெஸ்னர் தான் ஜெயிக்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் ஸோ அவர் எந்த ஒரு மேட்சும் வந்து தோக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் அவர் ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் அவர் தோக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஸோ அப்போ ஒபா ஃபெமி எதுக்கு ப்ரோ அவர் தோத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒபா ஃபெமிக்காண்டி பிராக் லெஸ்னர் பண்ணது ஒரு யங் டேலண்ட்டாக வளர்த்து விட்றதுக்காக தான். பட் குந்தர் ஆல்ரெடி வந்து வேர்ல்டு டைட்டில்லாம் வந்து ஜெயிச்சா ஒரு வளர்ந்த ரெஸ்லர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், அதுவும் பிராக் லெஸ்னர் ஒரு கோளாறான ஆள். ஸோ அதனால் அவர் வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக தோக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட மாட்டார். ஸோ இதனால் வந்து WWE கண்டிப்பாக வந்து குந்தர் தான் தோக்க வைப்பாங்க. ஸோ பட் இருந்தாலும் கூட ஸோ அதில் வந்து ஸ்டோரிலைன் எப்படி கொண்டு போவாங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னர் நம்ம பால் ஹேமன் வந்து காப்பாற்றிட்டார். ஸோ இதனால் ஒரு சந்தோஷமும் வந்து WWE விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ பால் ஹேமனுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு ஆபத்தும் வர்றது மாதிரியும், ஸோ ஏதாவது ஒரு
ஆபத்துனா பிராக் லெஸ்னர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ WWE வந்து காமிப்பாங்க. ஸோ அதோட ரிட்டைர்மெண்ட் ஆகும். அதேமாரி குந்தர் நினச்ச மாரி ஸோ அவரோட கடைசி மேட்ச், அதாவது பிராக் லெஸ்னரே ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் ஃபைட் பண்ணது வந்து குந்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரியர் கில்லர்னா கரியர் கில்லர் மாதிரியே ஸோ அந்த அவரோட கதையும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்படி தான் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். அடுத்ததா இன்னொரு 5 வருஷத்துல கண்டிப்பா வந்து அடுத்த ரோமன் ரெயின்ஸ் லெவலுக்கு நம்ம ஒபாஃபெமி வந்து வந்துருவாரு. ஸோ அதுக்கான காரணம் இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம அண்டர்டேக்கரை ரெசல்மேனியால தோக்கடிச்சது 2 பேர் தான். ஒன்று பிராக் லெஸ்னர் ஸ்ட்ரீக்கே ஓவர் பண்ணாரு. நேராக அதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஸோ ரோமன் ரெயின்ஸும் திரும்ப ஒரு ரெசல்மேனியால வந்து அண்டர்டேக்கரை தோக்கடிச்சா அடுத்த ரால வந்து ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாரு. திஸ் இஸ் மை யார்ட் நாவ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமாக பூ பண்ணாங்க. காரணம் அந்த டைமில் நம்ம பயங்கரமான ஒரு புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இருந்ததுனால, ஓவர் புஷ்ஷில் இருந்ததுனால பூ பண்ணாங்க. பட் இதேமாரி இப்போ நம்ம பிராக் லெஸ்னரை அதுவும் அந்த மாதிரி ரெசல்மேனியால அவரோட ரிட்டைர்மெண்ட் லெவலுக்கு குழப்பி விட்டுட்டு அந்த மேட்ச்லேயே தோக்கடிச்சு ஒபாஃபெமி. ஸோ இந்த வாரம் நடந்த ரால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, த ரூலர் ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஃபேன்ஸ் எல்லாம் சேர் பண்ணுவாங்க. ஸோ ஒத்துக்கிட்டாங்க அடுத்த ஒரு பீச் லெவலுக்கு. ஸோ இது ஓவர் புஷ் கிடையாது, இது அவரோட அதாவது அந்த அவரோட எலிஜிபிலிட்டியே வந்து காணிக்குது. ஸோ அடுத்ததாக கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ சாம்பியனாக WWE அறிவிப்பார்னா, ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி 2024 ரெசில்மேனியா 40 வந்து அவரோட கடைசி WWE வேர்ல்டு சாம்பியனை வந்து அறிவிப்பார். ஸோ இப்போ திரும்ப திக்கத்தட்ட 744 நாள் கழிச்சு ஏப்ரல் 20 2026 அன்னைக்கு மீண்டும் ஒரு ஓஜி பிளட் லைனோட அவரோட வேல்யூ டைட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாரு திரும்ப. அடுத்ததா வந்து இந்த வாரம் நடந்த ரா எபிசோட்ல வந்து ரோமன் ரெயின்ஸும் ஜேகா ஃபாட்டுக்குமான மேட்ருன்னு நடந்ததுன்னு நம்ம ஆல்ரெடி நேற்றப்பட்ட ரிவ்யூ வீடியோல வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ இங்க 2 பேருக்குமான மேட்ச் நடக்குமா? ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜேகா ஃபாட்டுக்கு ஒரு கெடு கொடுத்துருந்தாரு. ஒரு வாரம் நல்லா யோசிச்சிக்க, எப்படி உனக்கு இந்த என்டருக்கு எல்லாமே வேணுமா, இல்லைன்னா நீ என்ன அக்னாலேஜ் பண்ணிட்டு என் கூட வந்து சேர்ந்துருக்கியான்னு கேட்டுருப்பாரு. ஸோ அது ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக எப்படியும் ஜேகா ஃபாட்டு ஒத்துவிட மாட்டார். ஸோ அவர் வந்து மேட்சை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இங்கே 2 பேர்த்துக்கான மேட்ச் வந்து பேக்லாஷில் 100% ஹைலி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக 100% வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து ஜெயிப்பார். ஜெயிச்சதோட ஜேகா ஃபாட் வந்து ரோமன் ரெயின்ஸை எக்னாலேஜ் பண்ணி ஹைலி பாசிபிள் இருக்குது ரோமன் ரெயின்ஸோட ஓஜி பிளட் லைனில் வந்து ஜேகா ஃபாட் வந்து சேர்ந்துருவார். சரி, அப்படியே ஜேகா ஃபாட்டு கூட மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸோட ஆப்போனன்ட்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ 2 ரெஸ்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒபாஃபெமியோ அதாவது நம்ம ஜேகா ஃபாட்டோ முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக குந்தர் விசஸ் ரோமனுக்கான ஃபியூட் வந்து நடக்கும். ஸோ இதுக்கான டீஸ் இல்லை, ஓரளவு கன்ஃபர்மேஷனை வந்து குந்தர் வந்து மண்டே நைட்ராலே கொடுத்துருந்தாரு. ஸோ என்கிட்ட வந்து திரும்பவும் வந்து அந்த வேல்யூ டைட்டில் வேணும், அதை நான் திரும்பவும் என் இடுப்பில் வந்து கட்டுவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த டைட்டில் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஜேகா ஃபாட்டோ தோக்கடிச்சு அவரோட டீம்ல சேர்த்ததுக்கு அப்புறமா ஸோ குந்தர் விசஸ் ரோமனுக்கான ஃபியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்சிமம் எங்களுக்கான மேட்சும் சம்மர் ஸ்லாம்ல தான் நடக்குது மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பா இருக்கலாம், அப்போ நம்ம குந்தர் விசஸ் பிராக்குக்கான மேட்ச் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அப்டேட்டு பெருசாக இல்லை. ஸோ மேபி என்னன்னுட்டு உனக்கு தெரில, அப்டேட் தெரில. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது கந்தர் விசஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் இப்போ WWE அந்த பிளானை மாற்றிட்டாங்களா, இல்லைனா இதுதான் பிளானானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரோமன் விசஸ் குந்தருக்கான மேட்ச்சுக்கு தான் டீஸ் பண்ணுறாங்க. மேபி ரோமனுக்கும் குந்தருக்கான மேட்சை வேறு ஏதாவது பேரில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், இவங்களுக்கான மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடந்தால் தான் வாய்ப்பு நல்லா இருக்கும். பட் சம்மர் ஸ்லாமில் ஸோ குந்தருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்சை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அடுத்ததா இன்னொரு ஆப்போனண்ட் யாருன்னா அது வந்து ஒபாஃபெமி தான். ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன்ல ஒரு இன்டர்வியூல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ கேட்டதுக்கு ரோமன் ரெயின்ஸ் நோ டவுட், அதாவது டவுட்டே வேண்டாம், ஒபாஃபெமி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் தெரியுமா? ஸோ இன்னொரு 5 வருஷத்துல கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ஈக்குவலாக வந்து ஒபாஃபெமி வந்துருவாருன்னு. ஸோ இந்த மேட்ச் மட்டும் நடந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நெருங்கி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்க 2 பேர்த்தோட மேட்ச் வந்து ஃபியூச்சர்லாம் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக குந்தர் கூட மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒபாஃபெமி வந்து இப்போ ராஸ்டரில் தான் இருக்காரு. அவர் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் தான், ஸ்மாக்டவுனுக்கும் போவார்,
ராயிலையும் இருப்பார். பட் இப்போ ரா சைடு தான் சுற்றிட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் ரா சைடு தான் வேலிட் டைட்டிலே வச்சிருக்காரு. ஒபாஃபெமி கண்டிப்பாக வந்து வேலிட் டைட்டில் பார்க்க இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்துடுவார். ஏன்னா அவர் பிராக் லெஸ்னர் தோக்கடிச்சிட்டாரு. இன்னும் அடுத்தது கூட இவர் ஃபைட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இந்த வேலிட் டைட்டில் தோக்கிறதுக்கு உள்ளாடி ஒபாஃபெமி கூட வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாரு. பேசாம WWE ரோமன் விசஸ் ஒபாஃபெமிக்கான மேட்சஸ் சம்மர் ஸ்லாம்லையும் குந்தர் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்சஸ் சம்மர் ஸ்லாம்லையும் வச்சா கூட நல்லா இருக்கும். பட் குந்தர் அதாவது பிராக்கு 100% வருவாரான்னு தெரில. ஸோ அந்த மேட்சும் ஒரு 70% ஐபிஎல் இருக்குது. ஸோ இப்போ குந்தரும் இவரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டெம்பனிக்கெலாம் WWE விட மாட்டாங்க. ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தான் வைப்பாங்க. ஸோ அதேமாரி ஒபாஃபெமியும் விசஸ் ரோமனுக்கான மேட்சும் ஸோ மேபி அது எதில் வேணாலும் நடக்கலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்ததாக பங்குக்கும் ரோமனுக்குமான மேட்ச் ரெசல்மேனியாவில் நடந்துடுச்சு. ஸோ அதில் சிஎம் பங்கை தோக்கடிச்சு ரோமன் ரெயின்ஸும் நியூ சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ அந்த மேட்சுக்காக தான் நம்மளாம் ரிவ்யூ வீடியோவில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒரு ரேங்க் ஒரு ஸ்டார் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேட்சை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ரோமன் ரெயின்ஸும் ஹைலி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. லிட்டரலாக அவரோட கேரக்டர்லேருந்து வெளியே வந்து ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு. ஸோ சிஎம் பங்க் வந்து ரொம்ப வந்து வாழ்த்திருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது ரெசல்மேனியா 41 வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து WWE பேன் பண்ண மூவ் ஆன பன்கிக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். ஸோ கோடியோட மண்டையை வந்து உதச்சிருந்தாரு. ஸோ இதனால் அவரோட கண்ணு இந்த எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து ரவுண்டாக கருகருன்னு ஆகிட்டு. ஸோ இப்போதைக்கு WWE வந்து ஒரு விஷயத்த வெளியிட்ருக்காங்க. அதாவது இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் வந்து ரெசீவ் பண்ணுறதுக்கு வந்து மெடிக்கலி வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் அவர் ஒரு சில நாட்களுக்கு வந்து ஃபைட் ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த இன்ஜுரியோட நேம் என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ ஆர்பிட்டல் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நேத்தைக்கு போட்டால் ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து நம்ம சிஎம் பங்குக்கு ஒரு வாய்ப்பு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ இப்போ அவர் அதை போஸ்ட்டாகவே வந்து போட்டார். ஜஸ்ட்டு சேவ் வென்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுவே இப்போ நம்ம சிஎம் பங்க் மட்டும் அதுக்கான எப்போ நடக்கணும் அந்த மேட்ச் அது உனக்கு நான் மேட்ச் தரேன் உனக்கு எப்போ வேணும்னு மட்டும் கேளுன்னு கேட்டிருக்காரு. ஸோ எப்போன்னு மட்டும் நம்ம பங்கு சொல்லிட்டாருன்னா ஸோ கோடி ரோட்ஸ் விசேஷ் சிஎம் பங்குக்கான மேட்ச்சை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ WWE அதுக்கான வித்தை போட்டு விட்டுருக்காங்க. ஸோ மேபி இவங்களுக்கான மேட்ச் சம்மர் ஸ்லாம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ அதுக்குள்ளே வந்து இப்போ ரேண்டி ஆர்டனோட விசேஷ் கோடிக்குமான ஃபீடுமே முடியலை. காரணம் என்னென்னா இப்போ அவருக்கு ஒரு பங்கிக்கோ போட்டு ஒரு இன்ஜுரியில் கூட ஸோ இப்போ கோடி வந்து தெரிஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு சில நாட்களுக்கு ரெசல்வ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பேக்லாஸில் மேட்ச் நடக்கலாம்னு நினைக்கிறேன். நடந்துச்சுன்னா திரும்ப இதுக்கான ரீமேட்ச் தான் நடக்கிறது மாதிரி இருக்கும். ரேண்டி விசஸ் கோடிக்கான மேட்ச்சு. பட் இந்த டைம் வந்து ரேண்டி தோப்பாரான்னு தெரில. ஏன்னா ரேண்டிக்கான ஒரிஜினல் பிளானே வேறு. அதை நம்ம மெயின் வேலையில் பார்த்துக்கலாம். ஸோ அதாவது இப்போ அது என்ன கதைன்னு தெரில. கண்டிப்பாக ரேண்டிக்கும் நம்ம கோடியுமான ஃபீடும் முடியலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ WWE சிஎம் பங்க் விசஸ் கோடிக்கான வித்தம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அது என்னைக்கு முளைக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ நம்ம கோடிக்கும் ரேண்டிக்குமான ஃபியூட் வந்து இன்னும் முடியலைன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அப்படி நடந்தாலும் திரும்பவும் வந்து ரேண்டி தோப்பாரன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா WWE ஒரிஜினல் பிளானை வந்து ரெசல்மேனியா 42 வந்து கோடி ரோட்ஸை வந்து டைட்டிலை ரீடைன் பண்ண வைக்கணும்னு கிடையாதான். ஸோ என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? ஸோ ரெசல்மேனியா 42 ரேண்டி ஆர்டன் வந்து 15 டைம் சாம்பியன் ஆகக்கூடியது. அதாவது ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை வந்து தோக்க அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் அந்த டைட்டில் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலி பிளானாக வந்து இருந்திருக்கு. பட் ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சில வாரத்தில் வந்து ரேண்டிக்கும் கோடிக்குமான ஃபியூட்லேயே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரேண்டியை தோக்க வச்சிடலாம், கோடி ரோட்ஸே வந்து டைட்டிலை ரீட்டர்ன் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு சில வாரங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னால் வரைக்கும் கோடி ரோட்ஸுக்கிட்ட அந்த டைட்டில் இருந்து பிடுங்கி ரேண்டி ஆர்டன் கொடுத்துடலான்னு தான் பிளானை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிளானை கடைசி நேரத்தில் WWE சொதப்பிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? TKO தான். பட்டு என்னடா சொல்கிற, நீ எது எடுத்தாலும் TKO மேலே ஏன்டா பழி போட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான விளக்கம் வந்து TKOட பிரசிடெண்ட்டான மார்க் ஷாப்ரியை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது WWE இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். ஸோ நம்ம அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இந்த அப்டேட் வந்ததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 51% ஷேர்ஸ் வந்து TKO கிட்ட தான்
இருக்குது. ஸோ மீதி 49% ஷேர்ஸ் தான் இப்போ ட்ரிபிள் ஹெச், ஸ்டெஃப்னி மேக்மேனு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு சில ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஹைலி பவர் கொண்டவங்க வந்து டிகேஓ தான். ஸோ அதனால தான் அவங்க சில கொடுக்குற ஸோ முடிவுகளை தான் WWE எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு WWE வந்து இவ்வளோ மொக்கையாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது 100% உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்புதுன்னா, என்ன பிரசிடென்ட் அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்டே கேட்டிருக்காங்க, ஸோ WWE இப்போ வந்து யாருக்கு கண்ட்ரோலில் இருக்குது, டிகேஓ கண்ட்ரோலில் இருக்குதா இல்லைனா WWE கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ அவரோட எக்ஸாக்ட் வேர்டு என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேஸ் கண்ட்ரோல், ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது முழு கண்ட்ரோலுமே வந்து இப்போ டிகேஓ கிட்ட தான் இருக்குது. ஸோ அதாவது WWE ட்ரிபிள் ஹெச்சும் சரி, ஸ்டெஃப்னி மேக்மேனும் சரி, ஸோ அதில் இருக்க நிக்கானு, ஸோ இவங்கெல்லாம் நினச்சா மட்டும் ஸோ WWE எதுவுமே மாறாது. எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் கண்ட்ரோல் வந்து டிகேஓ கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ மார்க் ஷாஃப்ரியோ வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இப்போ சொல்லுங்கள் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத. ஸோ முழுக்க டிகேஓ பண்ணுற வேலைகள் தான் இப்போ WWE இந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது. ஸோ WWE கண்ட்ரோலில் கிரியேட்டிவ் கண்ட்ரோல்லையாவது WWE கொடுத்துருந்தா ஓரளவு டீசெண்டாக இருந்துக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.